அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறது குழந்தை வேலப்பற. இவரை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பூம்பாறை அப்படிங்கிற கிராமத்து கோயிலில் பார்க்கலாம். இந்த பூம்பாறை எங்கே இருக்குது அப்படின்னா, கொடைக்கானலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலுக்குன்னு தனி சிறப்புகள் உண்டு. இந்தியாவில் உள்ள எல்லா கோயில்கள்லேயும் சிலைகள் ஐம்பொன், வெண்கலம், கருங்கல் அப்படின்னு இவற்றில் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் 2 கோயிலில் மட்டும் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட சிலை இருக்குது. அதில் ஒரு சிலை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பழனிமலை தண்டாயுதபாணி முருகன் சிலை, இன்னொன்று இந்த பூம்பாறை மலையில் இருக்க குழந்தை வேலப்பர் முருகன் சிலை. இந்த நவபாஷான சிலையை உருவாக்கியவர் யாருன்னா போகர் அப்படிங்கிற மகாமுனி. இவர் பழனி மலையில் இருக்க முருகன் சிலையை தான் உருவாக்கியிருக்காருன்னு எல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் பூம்பாறை முருகன் சிலையை கூட இவர் தான் உருவாக்குனார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாத செய்தி தான். பழனி முருகன் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதே மாதிரி அருள் பொழியறதுல இந்த குழந்தை வேலப்பரும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். இதை இங்கே அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே போகலான்னு நினச்சாலும் போக முடியாது. அந்த குழந்தை வேலப்பரே நினச்சாதான், அவர் அழைச்சாதான் நம்மளுக்கு இந்த தலத்துக்கே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 சித்தர்களில் ஒருவரான போகர் தான் இந்த சிலையை உருவாக்குனார்னு சொன்னோம். பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் யானைமுட்டி குகையில் அமர்ந்து தான் கற்று வந்த கலைகளை சோதிக்க அதற்கான மூலிகைகள் சேகரித்து அவர் முதல்ல ஒரு முருகன் சிலையை உருவாக்கினார். அந்த சிலையை தான் அவர் பழனி மலையில் பிரதிஷ்டை செஞ்சார். தண்டம் கொண்டு அச்சிலையை அவர் உருவாக்குனதால் அதுக்கு தண்டாயுதபாணி என்று பெயர். அதுக்கப்புறம் போகர் மறுபடியும் சீன நாட்டுக்கு போய் பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானைமுட்டி குகைக்கு ஞான நிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும், ஆதிபராசக்தியின் துணை கொண்டு குருமூப்பு என்ற அருமருந்தை நிலைநிறுத்தவும், பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் மூலம் ஒரு நவபாஷான சிலையை உருவாக்கினார். அந்த சிலையை இங்குள்ள திருமண மண்டபத்தில் போகர் பிரதிஷ்டை செய்தார். அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு முருகனை தரிசிக்க வந்தார். அப்போது இரவு நேரமாதனால் கோவில் மண்டபத்திலேயே படுத்து தூங்கிவிட்டார். அப்போது ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வந்தபோது முருகன் குழந்தை வடிவம் கொண்டு காவி உடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்ததை கண்டு குழந்தையின் தாயும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு அருணகிரிநாதரை கொல்லாமலே அந்த அறைக்கு போயிடுறார். தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை அறிந்த அருணகிரிநாதர் இத்தல முருகனை குழந்தை வேலர் என்று அழைத்தார். அந்த பெயரே இந்த முருகனுக்கு நிலைத்து போனது. இங்கு முருகப்பெருமானின் அருகிலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை உள்ளது. இந்த தலத்துக்கு வழிபடுபவர்களின் பாவ வினைகள் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் என்று எதுவும் இல்லை. அதற்கு இணையாக கருங்கல்லால் கட்டப்பட்ட மூலஸ்தானத்தின் மேல் உள்ள கோபுரம் சுதையால் ஒற்றை நிலை விமானம் நாற்கர வடிவிலான சிகரத்துடன் உச்சியில் உலோக கவசத்துடன் அமைந்துள்ளது. இந்த கோவில் முகமண்டபம், மகாமண்டபம், இடைநாழிகை, கருவறை ஆகியவைகளை கொண்டுள்ளது. கோயில் கருவறைக்கு எதிரில் பிரகாரத்தில் மயில், பலிபீடம், கொடிமரம், விளக்குத்தூண் போன்றவை அமைந்துள்ளன. கருவறையில் போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவபாஷாணத்தால் அமைக்கப்பட்ட குழந்தை வேலப்பர் மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்குள்ள குழந்தை வேலப்பரின் உருவமானது பழனி தண்டாயுதபாணியை போன்ற ஒத்த உருவத்தில் உள்ளார். இரு கைகளுடன் உள்ள அவர் வலக்கையில் தண்டத்தையும் இடக்கையை தொடையின் முன்புறம் வைத்த வரமுத்திரையுடன் நின்ற கோலத்தில் உள்ளார். கருவறையின் வடக்கில் கிழக்கு நோக்கி சிவனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. முருகன் கோயில் பிரகாரத்தை சுற்றி விநாயகர், பைரவர், நவகிரகங்கள், இடும்பன், நாகர், அருணகிரிநாதர், மல்லர், பத்ரகாளியம்மன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. கருவறைக்கு முன்புறம் இடைநாழிகையின் வெளிப்புற சுவரில் சிவகாமி உடனுரை நடராசர், பிரம்மன் ஆகியோரின் திருமேனிகள் உள்ளன. கோவிலின் ஸ்தல விருட்சம் குறிஞ்சி. இந்த கோவில் பழனி முருகன் கோவிலுக்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தேர் வீதியுலா சிறப்பாக நடைபெறும். தேரின் முன்புறம் மற்றும் பின்புறம் வடம் பிடித்து தேர் இயக்கப்படுகிறது. இப்படி இரு வடத்தேர் இயங்குவதை இங்கு காணலாம். அத்துடன் முருகனடியார்கள் வரிசையாக நின்று தேரச்சின் மீது சுமார்
25,000 தேங்காய்களை உடைக்கும் வழிபாடு கண்கொள்ளா காட்சியாகும். திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்யப்படுகிறது. குழந்தை வேலப்பருக்கு அபிஷேகம், பல்வேறு பிரார்த்தனைகள் இங்கு செய்யப்படுகின்றன. பூம்பாறை கிராம மக்கள் தங்களது கைகளில் தேங்காய் வைத்து தரையில் உருண்டு கோவிலை சுற்றி நேர்த்திக்கடன் செலுத்துவர். இந்த கோவில் தினசரி காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். விசேஷ நாட்களில் மாறுதல் உண்டு. கொடைக்கானலுக்கு வரும்போது பூம்பாறைக்கும் வந்து முருகப்பெருமானை தரிசித்து பாவ வினைகள் நீங்க பெறுவோமாக.